இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த அரோராவை யார் சூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இனிஷியலாக ஒரு 1 வீக் நான் ஒரு ஃபஸ்ட்டு 4-5 டேஸ் பார்த்த வரைக்கும் எனக்கு அரோராவோட கேம் ப்ளே நல்லா பிடிச்சிருந்தது. நல்லா அப்சர்வ் பண்ணாங்க. நிறைய கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மெச்சூர்டாக சொன்னாங்க. நான் கூட அந்த பொண்ணு நல்லா வரும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது. இந்த வீக் நான் பார்க்கும்போது எனக்கு அரோரா பண்ணுறது எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா தான் கெட்டது காணாதுன்னு கூட இருக்கிற மேல் கண்டஸ்டன்ஸையும் அதுக்கு எடுக்கிறாங்க. அவங்களும் யாரும் சின்ன குழந்தைங்க இல்லை, இவங்க கெடுத்தா கூட சேர்ந்து கெடுறதுக்கு. இருந்தாலும் எல்லாருமே மோசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கமருதீன் வந்து ஒருத்தரையாக தூக்கி பாடி பில்டிங் பண்ணுற மாதிரி ஒருத்தரையாக தூக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போது வந்துட்டு அரோரா வந்து என்னையே தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்குன்னா கமருதீன் வந்து என்னை லவ் பண்ணுறானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துஷார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒருவேளை லவ் பண்ணுறான்னு சந்தேகமாக இருக்குன்னா எதுக்கு கமருதீனுக்கு ஹோப்ஸ் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி கமருதீன் அதை லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு டவுட் வந்தாச்சுன்னா ஸோ ஐதர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இல்லை நார்மலாக நடந்துக்கணும். அதுக்கு பதிலாக சும்மா இருந்த கமருதீனை வந்து என்னையும் தூக்கு அப்படின்னு போயிட்டு சொல்கிறாங்க. அவர் பேசாமல் திவாகரை தான் தூக்கிட்டு இருந்தார், இருந்தாலும் என்னையும் தூக்குன்னு சொல்லுவாங்க. பட் விக்ரம் அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, லைட் வெயிட் தூக்குனீங்கன்னா அது வந்து ஏதோ உடம்புக்கு அது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவார், டெட்ரிமெண்டல் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னு எனக்கு தெரியலை. அதனால் கமருதீனும் அதை அப்படியே விட்டுருவார். அப்போ விஜய் பார்வை தூக்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்புறம் அது அப்படியே டைல்யூட் ஆகிடும். விஜய் பார்வை அவரும் தூக்கல, விஜய் பார்வும் அப்படியே போயிடுவாங்க. அதுக்கு அடுத்ததான் என்னென்னா விக்ரமை தூக்குனா தான் நீங்கள் ரியலாக பாடி பில்டர்னு ஒத்துக்க முடியும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விக்ரமை தூக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, ஓரளவுக்கு தூக்கிடுறாரு. அதுக்கப்புறமா சபரி வந்துட்டு விக்ரமை உப்பு மூட்டை தூக்குற மாதிரி தூக்குறாரு. அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரின்சஸ் மாதிரி தூக்குறது தான் கஷ்டம், உப்பு மூட்டை தூக்குறது ஈஸின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரவீனும் திவாகரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் முதல்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிரவீன் வந்து அவுட் சைடு எப்படின்னு தெரியாது. இந்த வீட்டில் கேம் ப்ளே ஓரளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கும் பரவாயில்ல. அவர் ஏதோ அட்லீஸ்ட் இருக்கிறேன்னு காட்டுறாரு. அவர் பாட்டுக்கு கட்டில் படுத்திருக்காரு. அப்போ திவாகர் அவருக்கு ஏதோ ஃபிசியோதெரப்பி பண்ணுறாரா இல்லை சும்மா தான் பேசுகிறாரா அப்படின்னு தெரியல. இவர் வந்து அவரோட காலை ப்ரெஸ் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. யார் திவாகர் வந்து பிரவீனோட காலை ப்ரெஸ் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அரோரா வந்துட்டு என்னையே பாருங்கள், என் கண்ணை பாருங்கன்னு திவாகர் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ திவாகர் சொல்கிறாரு, இல்லை உங்கள் கண்ணை நான் பார்க்க மாட்டேன், என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திருப்பிக்கிறாரு. அப்போ பிரவீன் சொல்கிறாரு, ஏன் பார்த்தா என்ன, அது நம்ம அரோரா தான், ஜஸ்ட்டு ஒரு அரோராங்கிறது ஒரு பொண்ணு தான், ஏன் உங்களுக்கு பார்த்தா என்ன செய்யுது அப்படின்னோடனே நீங்கள் நல்லா மீன் சாப்பிடுவீங்க, இப்போ ஒரு வஞ்சர மீனை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுவீங்க, அதனால தான் நான் பார்க்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு வந்துட்டு பிரவீன் சொல்கிறாரு, அந்த வஞ்சர மீன் என்னது இல்லை அப்படின்னு சொன்னால் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே திவாகர் வந்து இல்லை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறாரு. அப்போ இந்த அரோரா வந்துட்டு என் கூட ஒரு 10 மினிட்ஸ் ஐ கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பிரவீனும் ஒரு 1 மினிட் வேணால் ஐ கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு திவாகர் வந்து ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதும் அந்த பொண்ணு திருப்பி இது பண்ணுறதும் இது என்னான்னே எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லேயும் அட்லீஸ்ட் நான் பார்த்ததில்லை, நான் லைவ் பார்த்த வரைக்கும். இல்லை ஒருவேளை இப்படிலாம் இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியாது. மியூச்சுவல் கன்சென்ட்டோட சில பேர் லவ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப அக்லியாக தோணுது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.